வணக்கம். ராகவா விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதிய குற்றவியல் சட்டங்கள் குற்றவாளிகளுக்கு உடனடியாக தண்டனை பெற்று தருகின்றன. முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு. தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கர்ப்பிணி பெண்ணின் வயிற்றில் இருந்த 2 குழந்தைகள் உயிரிழப்பு. மருத்துவமனையை முற்றுகையிட்டு உறவினர்கள் போராட்டம். ஜூலை 9ஆம் தேதி பந்த் போராட்டம் காரணமாக பேருந்து, ஆட்டோக்கள் இயங்காது. தொழிற்சங்கங்கள் அறிவிப்பு. தொழிலதிபர் வீட்டில் நகை திருட்டு, வீட்டில் வேலை செய்த வாலிபர் கைது. இனி விரிவான செய்திகள். புதிய குற்றவியல் சட்டங்கள் குற்றவாளிகளுக்கு உடனடியாக தண்டனை பெற்று தருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காவல்துறை சார்பில் 3 புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் அமல்படுத்தப்பட்ட முதலாம் ஆண்டு விழா கம்பன் கலையரங்கில் இன்று நடைபெற்றது. டிஐஜி சத்யசுந்தரம் வரவேற்புரையாற்றினார். டிஜிபி சாலினி சிங் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, உள்துறை செயலர் கேசவன், காவல்துறை உயர் அதிகாரிகள் பலர் இதில் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பேசினார். அப்பொழுது அவர், புதுச்சேரி மாநிலம் சிறிய மாநிலமாக இருந்தாலும் அமைதி பூங்காவாக திகழ்வதாகவும் இதற்கு பாடுபட்டு வரும் காவல்துறையினர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார். கடந்த காலங்களில் காவலர்கள் பற்றாக்குறை நிலவி வந்ததாகவும் தற்போது காவல்துறையில் காலி பணியிடங்கள் அனைத்தும் நிரப்பப்பட்டு வருகிறது என்றார். போதுமான காவலர்கள் தற்போது பணியில் உள்ளதாக தெரிவித்த அவர், அனைத்து இடங்களுக்கும் ரோந்து செல்வதை பார்க்க முடிவதாக கூறினார். 3 குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் அமல்படுத்தப்பட்ட பிறகு குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்று தரும் சதவிகிதம் 75 95% உயர்ந்துள்ளதாகவும், இந்த புதிய சட்டங்கள் அமல்படுத்தப்பட்ட போது மத்திய அரசுக்கு பல்வேறு எதிர்ப்புகள் மற்றும் கருத்து வேறுபாடுகளை எதிர்க்கட்சிகள் தெரிவித்ததாகவும், ஆனால் இதையெல்லாம் மீறி இந்த சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டது என்றார். இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ப குற்றங்களும் மாறி வருவதாக அவர் தெரிவித்தார். புதுச்சேரி எப்போதும் அமைதி பூங்காவாக திகழ போலீசார் உழைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். புதுவையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கர்ப்பிணி பெண்ணின் வயிற்றில் இருந்த 2 குழந்தைகள் உயிரிழந்ததால் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி கம்பன் நகர் பகுதியை சேர்ந்தவர் பிரசாத், இவரது மனைவி சுமதி. இவர்களுக்கு திருமணமாகி 8 ஆண்டுகள் ஆகியும் குழந்தைகள் இல்லாததால் தனியார் மருத்துவமனையின் கருத்தரிக்கு மையத்திற்கு குழந்தை பேருக்கான சிகிச்சை பெற்று வந்துள்ளனர். இந்நிலையில் இவர்களுக்கு நவீன கருத்தரித்தல் சிகிச்சை மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் 8 ஆண்டுகளுக்கு பிறகு சுமதி கர்ப்பமாகி இரட்டை குழந்தை உருவாகியுள்ளது. தொடர்ந்து அந்த தனியார் கருத்தரித்தல் மைய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சுமதிக்கு திடீரென்று பணிக்குடம் உடைந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு வந்துள்ளனர். அங்கு அவருக்கு 1 வார காலம் சிகிச்சை அளித்த தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் அதில் ஒரு குழந்தை கர்ப்பப்பையில் இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். மேலும் ஒரு குழந்தை நலமாக இருப்பதாக கூறியதுடன் தொடர்ந்து மற்றொரு குழந்தையை காப்பாற்ற தங்களிடம் போதுமான சிகிச்சை வசதி இல்லாததால் ஜிப்மர் மற்றும் பிம்ஸ் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லுமாறு சுமதி கணவர் பிரசாத்திடம் தெரிவித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த பிரசாத் பல லட்சம் செலவு செய்துள்ளதாகவும், திடீரென்று வேறு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல சொன்னால் எப்படி என்று வாக்குவாதம் செய்துள்ளார். ஆனால் அவரை சமாதானம் செய்த மருத்துவர்கள் ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். அங்கு மருத்துவர்கள் செய்த சோதனையில் ஏற்கனவே ஒரு குழந்தை இறந்து விட்டதாகவும், கர்ப்பப்பையில் உள்ள மற்றொரு குழந்தையும் ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்தனர். சில மணி நேரங்களிலேயே மற்றொரு குழந்தையும் இறந்துள்ளதா. இதனால் ஆத்திரமடைந்த பிரசாத் மற்றும் உறவினர்கள் தனியார் கருத்தரித்தல் மைய மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். உணர்வுத்துறை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன், முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் மற்றும் 100க்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டனர். தொடர்ந்து சம்பவம் நடைபெற்ற தனியார் மருத்துவமனையின் வாயில் கதவை பூட்டி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் தடுப்பு கட்டைகளை மீறி உறவினர்கள் நுழைந்து உள்ளே செல்ல முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டதா. இதனைத் தொடர்ந்து போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தை அடிப்படையில் போராட்டத்தை கைவிட்டு உறவினர்கள் கலைந்து சென்றனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ஜூலை 9ஆம் தேதி நடைபெறும் பந்த் போராட்டம் காரணமாக பேருந்து, ஆட்டோக்கள் அன்றைய தினம் இயங்காது என்று தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. புதுச்சேரி மாநில அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் ஏஐடியூசி மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர், புதுச்சேரியில் புதிய தொழிலாளர் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும், அமைப்புசாரா தொழிலாளர் நல வாரியத்தை செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும், மூடப்பட்ட பஞ்சாலைகள் மற்றும் அரசு சார்பு நிறுவனங்களை திறந்து திறம்பட நடத்தி புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 21 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற 9ஆம் தேதி வேலை நிறுத்தத்துடன்
பந்த் போராட்டம் நடத்துவது என்று அனைத்து தொழிற்சங்கம் சார்பில் முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும், புதிய பேருந்து நிலையம், அரியாங்குப்பம், வில்லியனூர், பாகூர், மதகடிப்பட்டு, திருக்கனூர், சேதராப்பட்டு, காரைக்கால் ஆகிய 8 இடங்களிலும் தொழிலாளர்கள் திரளாக பங்கேற்று மறியல் போராட்டம் செய்வது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த பந்த் போராட்டத்திற்கு பேருந்து, ஆட்டோ, டெம்போக்கள் மற்றும் லாரி உரிமையாளர்கள் சங்கம் ஆதரவு தெரிவித்துள்ளதால் 9ஆம் தேதி இவை இயங்காது என்று கூறியுள்ளார். மேலும் பந்த் போராட்டத்திற்கு பொதுமக்கள், திரையரங்க உரிமையாளர்கள், வணிக நிறுவனங்கள், வியாபாரிகள் என அனைத்து தரப்பினரும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். தொழிலதிபர் வீட்டில் நகை திருடிய வீட்டில் வேலை செய்த வாலிபரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுவை திருபுவனை சின்னப்பேட்டையை சேர்ந்தவர் வேலழகன். தொழிலதிபரான இவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு சன்னியாசிக்குப்பம் அருகே படுகொலை செய்யப்பட்டார். இவருக்கு கீதா என்ற மனைவியும் 2 மகன்களும் உள்ளனர். இந்நிலையில் இவரது வீட்டில் திருபுவனையை அடுத்த தமிழக பகுதியான பள்ளிநெல்லியனூர் கிராமத்தை சேர்ந்த ராமமூர்த்தியின் மகன் சுடர்மணி என்பவர் வேலை செய்து வந்தார். கடந்த 2021ஆம் ஆண்டு டிசம்பர் 28ஆம் தேதி காலை திருமணத்திற்கு சென்ற கீதா திரும்ப வந்து தான் அணிந்து சென்ற நகைகளை வீட்டு அலமாரியில் வைத்துள்ளார். அதற்கு பின் 6 மாதங்கள் கழித்து 2022ஆம் ஆண்டு மே 22ஆம் தேதி மற்றொரு சுப நிகழ்ச்சிக்கு செல்ல நகைகளை பார்த்தபோது நகைகள் திருடு போனது கண்டு அதிர்ச்சியடைந்தார். சுடர்மணி மீது சந்தேகம் அடைந்த கீதா அவர் மீது திருபுவனை போலீசில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் உதவி ஆய்வாளர் கதிரேசன் மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் சுடர்மணி நகையை திருடியது தெரியவந்தது. இதனையடுத்து அவரை போலீசார் கைது செய்தனர். பின்னர் சுடர்மணி கொடுத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் அடகு வைத்திருந்த நகைகளை மீட்டனர். அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். சாலையில் பழுதாகி நின்ற வாகனத்தை போக்குவரத்து ஏஎஸ்ஐ தள்ளி கொண்டு செல்லும் காட்சி தற்போது வைரலாகி உள்ளது. புதுச்சேரி இந்திரா காந்தி சதுக்கம் போக்குவரத்து சிக்னல் அருகே சென்னையில் இருந்து கடலூர் நோக்கி சென்ற கார் திடீரென்று பழுதாகி சிக்னலில் சாலையில் மாட்டிக்கொண்டது. வண்டியை இயக்குவதற்கு ஓட்டுநர் பலமுறை முயற்சி செய்தும் கார் ஸ்டார்ட் ஆகவில்லை. மேலும் காரின் கதவுகள் திறக்க முடியாததால் காரின் உள்ளே குடும்பத்துடன் மாட்டிக்கொண்டு சிக்கி தவித்தனர். இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அப்போது போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த IRBN துணை உதவி ஆய்வாளர் ஆனந்தவேலு அந்த காரை தனி ஆளாக தள்ளி கொண்டு சென்றார். இதனை கண்டு அருகில் இருந்த இருவர் ஓடி வந்து அவருக்கு உதவி செய்யும் வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பாஜக முக்கிய நிர்வாகிகள் பயணம் செய்ய இருந்த விமானம் ரத்து செய்யப்பட்டது. ஹைதராபாத்தில் இருந்து புதுச்சேரி மார்க்கமாக பெங்களூருவுக்கு தினமும் விமானம் இயக்கப்படுகிறது. இந்நிலையில் ஹைதராபாத்தில் இருந்து புதுச்சேரி லாஸ்பேட்டை விமான நிலையத்திற்கு இண்டிகோ விமானம் மாலை வந்தது. தொடர்ந்து மாலை 5:15 மணி அளவில் பெங்களூருவுக்கு விமானம் புறப்பட்டது. அப்போது ஓடுபாதையில் சென்றபோது தொழில்நுட்ப கோளாறை விமானி கவனித்ததை அடுத்து மீண்டும் விமான நிலைய ஏப்ரானுக்கு கொண்டு செல்லப்பட்டது. விமானத்தில் மொத்தம் 81 பயணிகள் இருந்ததாக விமான நிலைய வட்டாரங்கள் தெரிவித்தன. இதில் பாஜக மாநில தலைவர் பதவியேற்பு நிகழ்விற்கு வந்திருந்த பாஜக அகில இந்திய பொதுச் செயலாளர் தருண் சுக், மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, புதுச்சேரி அரசின் டெல்லி பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணாராவ் ஆகியோரும் இருந்தனர். கோளாறை சரி செய்வதில் தாமதம் ஏற்பட்டதால் பெங்களூரு விமானம் ரத்து செய்வதாக அறிவிக்கப்பட்டது. அத்துடன் இரவு நேரத்தில் விமானம் புறப்பட்டு செல்லும் வசதி புதுச்சேரி விமான நிலையத்தில் இல்லை. இதனால் பாஜக முக்கிய நிர்வாகிகள் கார் மூலம் சென்னை புறப்பட்டு அங்கிருந்து விமானம் மூலமாக தங்களது ஊர்களுக்கு சென்றனர். முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான கூட்டணி அரசை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று RLV பேரவை வலியுறுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக சேர்மன் RL வெங்கட்ராமன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான NR பாஜக கூட்டணி அரசு மன்னராட்சி போல செயல்படுவதை தனது 50 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் இதுவரை பார்த்ததில்லை என்றும், இரட்டை இன்ஜின் ஆட்சி இருந்தால்தான் மத்திய மாநில அரசின் உறவுகள் மேம்படும், அதன் மூலம் மக்களுக்கு நலத்திட்டங்கள் அனைத்தும் தங்கு தடையின்றி செய்து புதுச்சேரியை பெஸ்ட் புதுச்சேரியாக மாற்ற முடியும் என்று கூறிதான் அவர்கள் ஆட்சியில் அமர்ந்ததாகவும், ஆனால் ஆட்சி கட்டிலில் ஏறியவுடன் முதல் கோணல் முற்றும் கோணல் என்பது போல நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் விஷயத்தில் ஏன் எதற்காக உருவாக்கப்பட்டது என்று தெரிந்தும் தெரியாதது போல தனது கட்சிக்காரர்களுக்கு பணம் படைத்தவர்களுக்கும் நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவியை தாரை வார்த்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அனைத்து துறைகளிலும் ஊழல், கட்டுக்கடங்காத மதுபான கடைகள், ரெஸ்டோபார்கள், நிலத்தடி நீரை உறிஞ்சும் மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி, கல்வி சுகாதார சீர்கேடு, கஞ்சா விற்பனை, சட்டம் ஒழுங்கு, உள்கட்டமைப்பு இல்லாததால் புதிய தொழிற்சாலைகள் வர தயக்கம், மக்களை பாதிக்கின்ற இவை அனைத்தும் இந்த ஆட்சியில் சீர்கெட்டு உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்.
ஆகவே மக்களாட்சியின் மாண்பை கெடுத்து உரிமைகளை பறித்து மன்னராட்சி போல செயல்படும் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான இந்த கூட்டணி அரசை மக்கள் நலன் கருதி ஜனநாயகத்தை பாதுகாக்க இந்திய ஜனாதிபதி உடனடியாக தலையிட்டு அரசை டிஸ்மிஸ் செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். கூடப்பாக்கம் திரௌபதி அம்மன் கோவில் யாகசாலை பூஜையில் சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமார் கலந்து கொண்டார். புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூன் கூடப்பாக்கம் அருள்மிகு மாரியம்மன் தேவஸ்தான ஆளுகைக்கு உட்பட்ட அருள் தரும் தர்மராசா உடனுரை திரௌபதி அம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா நாளை நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு இரவு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. முக்கிய பூஜையான யஜமான சங்கல்பம், அங்குரார்பணம், வாஸ்து சாந்தி, அக்னி பிரதிஷ்டை, பிரதான ஹோமம், பூர்ணாகுதி, வேத பிரபந்த சாத்துமுறை உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றது. இந்த பூஜைகளில் சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருப்பணி குழு தலைவர் ஐயனார், பொருளாளர் நித்யலட்சுமி, திருப்பணி குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். பொதுப்பணித்துறை ஊழியர் ஜெயமூர்த்தியின் பணி நிறைவு பாராட்டு விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு பல்நோக்கு ஊழியராக ஜெயமூர்த்தி என்பவர் 35 ஆண்டு காலம் பணியாற்றி ஓய்வு பெற்றார். இதனைத் தொடர்ந்து வில்லியனூர் பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு அலுவலகத்தில் நடைபெற்ற பாராட்டு விழாவிற்கு இளநிலை பொறியாளர் திருவேங்கடம் தலைமை தாங்கினார். போர்மன் ரூபகன் முன்னிலை வகித்தார். நிலைய பொறுப்பு அதிகாரிகள் ஆப்ரஹாம், கிருஷ்ணமூர்த்தி, ஸ்டோர் கீப்பர் அண்ணாமலை, பல்நோக்கு ஊழியர் ஐயப்பன் ஆகியோர் பணி நிறைவு செய்த ஜெயமூர்த்தியை வாழ்த்தி பேசினர். நிகழ்ச்சியில் வில்லியனூர் குடிநீர் பிரிவில் பணியாற்றும் நிலைய பொறுப்பாளர்கள், பல்நோக்கு ஊழியர்கள், விபிஎஸ் ஊழியர்கள், உறவினர்கள், நண்பர்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர். விநாயகா மிஷன் ஆராய்ச்சி நிறுவனத்தில் உலக போதை தடுப்பு தினம் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி விநாயக மிஷன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஸ்கூல் ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்டம் மற்றும் கல்லூரியின் இளைஞர் அமைப்பு இணைந்து உலக போதைப்பொருள் தடுப்பு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி நேரு வீதியில் இருந்து கடற்கரை வரை விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. கல்லூரி வேந்தர் கணேசன் அறிவுறுத்தலின்படி, கல்லூரியின் டீன் செந்தில்குமார் தூண்டுதலின்படி கல்லூரியின் இயக்குனர் ஆண்ட்ரூஜான் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி போக்குவரத்து காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பாஷா பங்கேற்று கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்தார். 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இதில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நிர்வாக அதிகாரி சந்துரு, நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் ஜெயசூர்யா மற்றும் உதவி பேராசிரியர்கள் கோவர்த்தன விஷ்ணு, கல்லூரியின் இளைஞர் அமைப்பு ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீசுருதி, பூஜா, பிரியா மற்றும் சுதாகர் ஆகியோர் செய்திருந்தனர். ஆண்டுதோறும் ஜூலை 1ஆம் தேதி தேசிய மருத்துவர் தினம் கொண்டாடப்படுகிறது. ரூரபல் அசோசியேஷன் நிறுவனர் ஜெயராஜ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பண்டைய காலம் முதல் புதுச்சேரியை பல்வேறு அரசுகள் ஆண்டாலும் 1954ஆம் ஆண்டு 1ஆம் தேதிதான் இந்தியாவில் பிரெஞ்சு உடைமைகள் அனைத்தும் இந்திய யூனியனுக்கு முழுமையாக மாற்றப்பட்டது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 239A படி இந்திய பாராளுமன்றம் யூனியன் பிரதேச அரசு சட்டம் 1963 இயற்றியதாகவும், இந்த சட்டம்தான் புதுச்சேரியில் சட்டமன்றத்தையும் அமைச்சர்கள் குழுவையும் அமைக்க அதிகாரம் வழங்குகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். எனவேதான் ஜூலை 1ஆம் நாளை புதுச்சேரி நிறுவன நாளாக கொண்டாடி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 9,020 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 72,160 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1,170 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதிய குற்றவியல் சட்டங்கள் குற்றவாளிகளுக்கு உடனடியாக தண்டனை பெற்று தருகின்றன. முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு. தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கர்ப்பிணி பெண்ணின் வயிற்றில் இருந்த 2 குழந்தைகள் உயிரிழப்பு. மருத்துவமனையை முற்றுகையிட்டு உறவினர்கள் போராட்டம். ஜூலை 9ஆம் தேதி பந்த் போராட்டம் காரணமாக பேருந்து, ஆட்டோக்கள் இயங்காது. தொழிற்சங்கங்கள் அறிவிப்பு. தொழிலதிபர் வீட்டில் நகை திருட்டு, வீட்டில் வேலை செய்த வாலிபர் கைது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.